அர்த்தாச்சா புரியுதா சொல்கிறது? புரியுது சார். பெண்களுக்கு ஒரு கோகனட் ஆயில் மாதிரி ஒரு திரவம் சுரக்கும். அது இங்கிலீஷில் லூப்ரிகேஷன் சொல்லுவாங்க. அது எப்போ வரும் அப்படின்னா, கணவன் செக்ஸ் பண்ண 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 தான் அந்த லூப்ரிகேஷனே வரும். ஆனால் நிறைய பெண்களுக்கு அது வர்றதுக்கு முன்னாலே ஏஞ்சி போயிடுறீங்க. அப்போ எப்படி பெண்கள் உச்சக்கட்ட அடைய முடியும்? அவங்க திருப்தி அடைஞ்சாங்களா இல்லையான்னு இது வரைக்கும் நீங்கள் கேட்டு பாருங்கள். உங்கள் மனைவியை வெளிப்படையாக சொல்லுவாங்க, நான் திருப்தி அடையலைன்னு. ஏன்னா அது மாதிரி ஆண்கள் நிறைய பேர் இருக்கீங்க. திருப்தி அடையாத பெண்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, வேதனை அடைவார்கள். வெளிப்படையாக சொல்கிறேன், மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும்? ரொம்ப ஏதோ ஒரு பாரத்தை இதயத்தில் வச்ச மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு ஒரு வலியோடு இருப்பாங்க. முழுமை அடையலை, ஷார்ட் பண்ணி விட்டுறீங்க, வேடிக்கை பார்க்குறீங்க. அது மகா தப்பு. ஒரு பெண் அப்படின்னா அந்த பெண் முழுமை அடைகிற வரைக்கும் நீங்கள் செய்ய தகுதியாக இருக்கீங்களான்னு இப்போ இந்த நேயர்கள் ப்ரோக்ராம் பார்த்துருக்கீங்க, யோசனை பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் 20% திருப்தி அடைகிற ஆண்கள் இருக்கீங்க, திருப்திப்படுத்துகிற ஆண்கள் இருக்கீங்க. 80% ஆண்கள் அப்படி இல்லவே இல்லை.